கொள்ள பிரபாஸ் கதவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தமிழகத்தில் நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் நாளை நடைபெற உள்ள நிலையில் வாக்கு செலுத்துவதற்காக ஜப்பானிலிருந்து வாக்காளர் சங்கர் சேலம் வந்துள்ளார். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நேற்று ராமநவமி விழா நடந்தது. அதையொட்டி அதிகாலை மூலவரை சுப்ரபாதத்தில் துயிலெழுப்பி தோமாலா சேவை அர்ச்சனை செய்யப்பட்டது. கோவையில் அண்ணாமலை வெற்றி பெற வேண்டும் என்று கைவிரலை பாஜக பிரமுகர் துண்டித்துள்ளார். ஜப்பானில் நேற்று இரவு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 6.4 பதிவானது. மக்களவைத் தேர்தல் பிரச்சாரம் நேற்று மாலையுடன் முடிவடைந்த நிலையில் முதல்வர் ஸ்டாலின் நேற்று இரவு தனது தந்தை கருணாநிதி நினைவிடத்திற்கு சென்று மரியாதை செலுத்தினார். ஐக்கிய அரபு அமீரகத்தில் கனமழை பெய்ததால் சென்னையில் இருந்து 2வது நாளாக விமான சேவை ரத்து செய்யப்பட்டது. ஈரோடு, ஊட்டி, திருப்பூர் மண்டலங்களில் வாக்களிக்க செல்லும் 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள், மாற்றுத்திறனாளிகள் சாதாரண கட்டண நகர பேருந்துகளில் நாளை கட்டணமின்றி பயணிக்கலாம் என மேலாண் இயக்குனர் தெரிவித்துள்ளார். தொழிலதிபர் கௌதம் அதானியின் குடும்பம் அம்புஜா சிமெண்ட்ஸ் நிறுவனத்தில் ரூபாய் 8,339 கோடி கூடுதலாக முதலீடு செய்துள்ளது. தமிழகம் முழுவதும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை நடைபெறுகிறது. பொதுமக்கள் ஓட்டு போட வசதியாக அரசு விடுமுறை அறிவித்துள்ளது. தனியார் நிறுவனங்களுக்கும் விடுமுறை விடப்பட்டுள்ள நிலையில் தியேட்டர்களில் நாளை சினிமா காட்சிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஒன்றிய அரசின் ஒத்துழைப்பு இல்லாத போதும் 3 ஆண்டு ஆட்சியில் ஒளிரும் தமிழகம், பல லட்சம் கோடி ரூபாய் முதலீடு, பல்லாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு என தகவல் வெளியாகியுள்ளது. திருவள்ளூரில் இறுதிக்கட்ட பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பாஜக ஆட்சியால் தான் தமிழகத்தின் உரிமைகள் பறிக்கப்பட்டது என செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் உயர் இரத்த அழுத்தம் மற்றும் நீரிழிவு நோயால் ஆண்களை விட பெண்களே அதிகம் இருப்பதாக தகவல் வந்துள்ள நிலையில் பொது சுகாதாரத்துறை ஆய்வில் தெரிய வந்துள்ளது. நான் முதல்வன் திட்டத்தால் பயனடைந்தோம் என IAS தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளனர். நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு பயணிகள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல வசதியாக தாம்பரம், கன்னியாகுமரி, சென்னை, எழும்பூர், கோவை இடையே சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது. உயிரே போனாலும் நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாது என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ள நிலையில் பிரதமர் மோடியின் உண்மை முகத்தை தெரிந்து கொண்டு அவரை மக்கள் வெறுக்க தொடங்கிவிட்டனர் என முதல்வர் MK ஸ்டாலின் பேசியுள்ளார். தேர்தல் விளம்பரத்திற்கு அனுமதி மறுப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தான் வழக்கு தொடரலாம் என்ற தீர்ப்பு நகல் எங்கே என்று தேர்தல் ஆணையத்திடம் சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் நாளை நடைபெற உள்ள நிலையில் தபால் ஓட்டுகள் திருச்சி கொண்டு செல்லப்பட்டது. தமிழ்நாடு மற்றும் புதுவையில் அனல் பறந்த பிரச்சாரம் ஓய்ந்தது. சென்னையில் முதல்வர் MK ஸ்டாலின், சேலத்தில் எடப்பாடி பிரச்சாரத்தை முடித்தனர். நாளை காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கப்பட உள்ளது. வாக்காளர்களுக்கு வழங்க பணம் பதுக்கி வைத்துள்ளதாக கிடைத்த தகவலின் பேரில் செம்மரக்கட்டை கடத்தல் பிரமுகர் மிளகாய்பொடி வெங்கடேசன் வீட்டில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். 2019, 2021 ஆண்டுகளில் பதிவான தேர்தல் விதிமீறல் வழக்கு விவரங்கள் மதுரை ஐகோர்ட்டில் தாக்கல் செய்யப்பட்டது. மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு இறைச்சி கூடங்கள் மூடல் சென்னை மாநகராட்சி அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. நடிகர் மன்சூர் அலிகான் உடல்நலக்குறைவு காரணமாக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த முறை வாக்கு சதவீதம் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கிறதாக சத்யபிரதா சாஹூ பேட்டி அளித்துள்ளார். குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 6 விக்கெட் வித்தியாசத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி அபார வெற்றி பெற்றது. IPL T20 கிரிக்கெட் தொடரில் இன்று இரவு 7:30 மணிக்கு முலான்பூரில் உள்ள மகாராஜா யாதவேந்திர சிங் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் ஆட்டத்தில் பஞ்சாப் கிங்ஸ், மும்பை இந்தியன்ஸ் அணிகள் மோதுகின்றன. இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம். பெட்ரோல் லிட்டர் ஒன்றுக்கு $100.75 டீசல் லிட்டர் ஒன்றுக்கு $92.34 விற்பனையாகிறது. தமிழ்நாடு, புதுச்சேரியில் நாளை மற்றும் நாளை மறுதினம் வெப்ப அலைகள் வீசும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்.